பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்திற்கு வரான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் தாங்க ஜீவனா இருக்கிறார், அவர் தான் வழியா இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர், அவர் தான் வழியா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வழியை எப்படி பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாருங்க, இந்த பூமியில வாழ்க்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நித்தியமான வாழ்க்கை நமக்கு பரலோகத்துல இருக்கு. அப்ப அதுக்கு வழி நமக்கு என்ன? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஒருவனின் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. அவரால் அன்றி நம்ம அங்க பரலோகத்துக்கு செல்ல முடியாது. பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு விசாரித்து கொண்டிருக்கிறார், இயேசு உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், இயேசு உங்கள் எல்லா காரியங்களையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கவலையா இருக்கிறீங்களா? இயேசுவினிடத்துல வைத்து விடுங்க, கவலைகளை மாற்றுவார். எல்லாவற்றிலும் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, கவலைப்படுகிறனால ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ நம்மளால முடியாதுங்க. ஆனால் கவலைகளை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. அவர் உங்களை பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல அழகான வசனம் பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். யார்? இயேசு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிற, இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார், விசாரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்துல வைத்து விடுங்க. உங்கள் கவலையை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்தரையா. இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.